ஹலோ, குட் ஈவினிங். வெல்கம் டு ப்ரொஃபசர் அகாடமி. நம்ம நேற்று வந்து லாஸ்ட் டேவோட கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தோம். இன்னைக்கு வந்து நம்ம 30th மார்ச் 2024ஓட கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். இன்னைக்கு வந்து நியூஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. டிஎன்பிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறேன். ஓகேவா? மற்றபடி நியூஸ் எல்லாம் ஆக்சுவலி அதிகமாக தான் இருக்குது. எலெக்ஷன் ரிலேட்டட் நியூஸாக இருக்குது. பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டட் அண்ட் டிஆர்பி ரிலேட்டட் நியூஸஸ் பார்த்தா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அது என்ன நியூஸ் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நேற்று சில கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தேன். கரெக்டா? அந்த கொஸ்டின்ஸ்க்குலாம் நம்ம ஆன்சர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போயிடலாம். நேற்று என்ன கேட்டேன்? கம்யூனிஸ்ட் லீடர், எந்த கம்யூனிஸ்ட் லீடரை பிரிவென்டிவ் டிடென்ஷன் ஆக்ட்ல அரெஸ்ட் பண்ணதுனால அவர் சுப்ரீம் கோர்ட்டை அப்ரோச் பண்ணாரு, தன்னோட பர்சனல் லிபர்ட்டி, தன்னோட ரைட் டு லைஃப் பாதிக்கப்படுது அப்படின்ட்டு சுப்ரீம் கோர்ட்டை எந்த லீடர் அப்ரோச் பண்ணாரு அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். இதுக்கு ஆன்சர் ஏகே கோபாலன். ஏகே கோபாலன் இவரு கேரளாவை சேர்ந்த ஒரு முக்கியமான கம்யூனிஸ்ட் லீடர். இவர் என்ன பண்றாருன்னா, இவரை 1950 வந்து பிரிவென்டிவ் டிடென்ஷன் ஆக்ட் மூலமா இவரை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் ஜெயில வச்சிடறாங்க. இவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் தன்னோட ஆர்டிகல் 21, அதாவது ரைட் டு லைஃப்பும் பர்சனல் லிபர்ட்டியும் பாதிக்கப்படுது அப்படின்ற மாதிரி கோர்ட்ல போய் கேஸ் போடுறாரு. இந்த கோர்ட்ல என்ன தீர்ப்பு சொல்லிடுறாங்க அப்படின்னா, டியூ ப்ராசஸ் ஆஃப் லா அப்படின்ட்டு ஒரு டேர்ம் சொல்லுவாங்க. என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு பாராளுமன்றம் போடுற சட்டத்தை சுப்ரீம் கோர்ட் ஆகிய நாங்க மீற முடியாது, பாராளுமன்றம் போடுற சட்டத்தை நாங்க மதிச்சே தீரணும். அதனால இந்த பிரிவென்டிவ் டிடென்ஷன் லாங்கிற சட்டத்தை பார்லிமெண்ட் கொண்டு வந்திருக்குது. அந்த பார்லிமெண்ட் போடுற சட்டம் தான் மேலோங்கி நிற்கும். அதனால ஏகே கோபாலன் உங்களை அரெஸ்ட் பண்ணதுல தப்பு கிடையாது, எந்த ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டையும் அவங்க பிரீச் எல்லாம் பண்ணல அப்படின்ற மாதிரி அப்படின்ற மாதிரி ஜட்மெண்ட் சொல்லிடுறாங்க. திரும்ப சுப்ரீம் கோர்ட் மேனகா காந்தி கேஸ்ன்னு இன்னொரு கேஸ் நடக்கும். அந்த மேனகா காந்தி கேஸ்ல ஏகே கோபாலன் ஜட்மெண்ட்டை வந்து ரிவைஸ் பண்ணிடுவாங்க. ஓகே, ஏகே கோபாலன் என்ன சொல்லுவாங்க? பார்லிமெண்ட் போடுற சட்டத்தை எக்காரணத்தை கொண்டும் மீற முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. டியூ ப்ராசஸ் ஆஃப் லா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. லா தான் பெருசு, சட்டம் தான் பெருசு, சட்டத்துக்கு உட்பட்டு தான் உங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதனால உங்க அரெஸ்ட்ங்கிறது செல்லுபடியாகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதே இந்த மேனகா காந்தி கேஸ்ல அப்படியே ரிவர்ஸ் பண்ணிடுவாங்க. ஓகேவா? என்னதான் அது சட்டமா இருந்தாலும் ஒரு தனி மனிதனோட ஒரு விஷயத்த பாதிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா அப்படின்னு ஜாப்பனீஸ் கான்செப்டை கொண்டு வந்துருவாங்க. ஓகேவா? இதுதான் ஏகே கோபாலன் கேஸ்க்கும் மேனகா காந்தி கேஸ்க்கும் இருக்கிற வித்தியாசம். ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஏகே கோபாலன். இவர் தான் போய் கேஸ் போட்டாரு. ஓகேவா? அடுத்து மக்களை தேடி மருத்துவம் வாஸ் லான்ச் இன் விச் டிஸ்ட்ரிக்ட்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இது 2021 நான் கம்யூனிகபிள் டிசீஸை குறைக்கிறதுக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் லான்ச் பண்ண ஒரு ஸ்கீம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நல்லா தெரியும். டயபெட்டிஸ், அதுக்கப்புறம் ஹைப்பர் டென்ஷன், இதெல்லாம் குறைக்கிறதுக்காக லான்ச் பண்ணப்பட்ட ஸ்கீம். இதுல கேன்சருக்கும் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது, பட் அது அவ்வளோ எஃபெக்டிவா இல்லை. இந்த நேற்று நியூஸ்ல நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, பிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து இதுல அவ்வளோ ட்ரீட்மெண்ட்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. அந்த நியூஸை தான் நேற்று நம்ம பார்த்துருப்போம். இப்ப எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இது இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்ற கொஸ்டினுக்கு உங்களுக்கு ஹொசூர் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஹொசூர்ன்ற இடத்துல தான் இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இன் விச் இயர் டெல்லி வாஸ் ரீநேம்ட் ஆஸ் நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி ஆஃப் டெல்லி? 69th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்ல தான் இந்த பேரை மாத்தி விட்டுருப்பாங்க. ஓகேவா? 1991. ஓகேவா? 69th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் 1991. இந்த இயர்ல தான் வந்து டெல்லிங்கிற பேரை நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி ஆஃப் டெல்லி அப்படின்னு பேரை மாத்திருப்பாங்க. இது இல்லாம வெவ்வேறு ஸ்டேட்ஸ், சென்னையை வந்து மெட்ராஸ்ன்ற இருந்த பேரை 1969ல தமிழ்நாடு மாத்துவோம். 1973ல கர்நாடகா, மைசூர்ன்றது கர்நாடகான்னு மாத்துவோம். இந்த மாதிரி ஒரு 1973ல அதுக்கப்புறம் லக்ஷத்வீப்னு மாத்துவோம். லக்கதீப், மினிகாய், அமின்டிவி அப்படின்ற பேரை லக்ஷத்வீப் அப்படின்னு 1973ல மாத்திருப்போம். இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் நேம்ஸ் இருக்குது. ஓகேவா? அதெல்லாம் நீங்க என்னன்னு பார்த்து வச்சுக்கோங்க. இப்போதைக்கு டெல்லிங்கிற நேம் சேஞ்ச் 69th அமெண்ட்மெண்ட் மூலமா 1991ல இந்த நேம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து நேற்று என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் இந்தியன் பிரைவேட் ஆர்பிட்டால் லான்ச் வெஹிக்கிள் என்ன? விக்ரம் 1ன்னு பார்த்தோம். ஓகேவா? சப் ஆர்பிட்டால் லான்ச் வெஹிக்கிளும் அதே விக்ரம் தான், ஆனா விக்ரம் எஸ் ராக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எஸ் இண்டிகேட்ஸ் சப் ஆர்பிட்டால். ஓகேவா? விக்ரம் எஸ் சீரிஸ் ராக்கெட்ஸ். ஓகேவா? நம்ம நேற்று பார்த்த ஆர்பிட்டால் ராக்கெட்ஸ் வந்து விக்ரம் 1, சப் ஆர்பிட்டால் ராக்கெட் வந்து விக்ரம் எஸ். ஓகேவா? அதே ஸ்கை ரூட் ஏரோஸ்பேஸ் லிமிடெட் தான் வந்து இந்த ராக்கெட்டையும் லான்ச் பண்ணாங்க. இது லாஸ்ட் இயர் லான்ச் பண்ணாங்க. இது ஒரு சிங்கிள் ஸ்டேஜ் வெஹிக்கிள் மாதிரி லான்ச் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? இப்ப இன்னைக்கோட கரண்ட் அஃபேர்ஸ்க்கு போகலாம். இப்ப ஃபர்ஸ்ட் நியூஸ் நம்ம இது என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஆக்சுவலி இந்த நியூஸ் பேப்பர் கட்டிங்கோட லிஸ்ட்டை தான் நீங்க கொடுத்துருக்கேன். ஸோ அதனால இந்த நியூஸ் பேப்பர் கட்டிங்கோட இதை வந்து ஷ்ரிங்க் பண்ணிட்டேன். ஓகேவா? இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிஸ்கல் டெபிசிட் வந்து லாஸ்ட் இயரை கம்பேர் பண்றதுக்கு
லாஸ்ட் இயர் கம்பேர் பண்றதோட இந்த வாட்டி இன்னுமே கொஞ்சம் அதிகமாயிருக்குது அப்படின்னு சொல்றாங்க. வெயிட் மினிட், இந்த நியூஸ்க்கு வந்து பின்னாடி போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சின்னதாக டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபினான்ஷியல் இயர், ஃபிஸ்கல் இயர்னா என்னன்னு தெரியும், ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபிஸ்கல் இயர் அப்படின்றது எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா 1st ஏப்ரல்ல ஸ்டார்ட் ஆகி 31st மார்ச் வரைக்கும் முடிஞ்சிடும். ஓகேவா? இதுதான் பிசிக்கல் இயர், ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னு எப்படி வேணாலும் கூப்பிடுவாங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வருஷத்தோட பிசிக்கல் இயர் எப்போ ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படின்னா 1st ஏப்ரல் 2023ல ஸ்டார்ட் ஆகி 31st மார்ச் 2024 முடிய போகுது. அதாவது நாளையோட இந்த ஃபினான்ஷியல் இயர் முடிய போகுது. ஓகேவா? இப்ப எப்பயுமே இதுக்கு ஒரு டேட்டா இருக்கும். நம்ம எவ்வளவு செலவு பண்ணியிருக்கோம், எவ்வளவு கடன் இருக்குது, எவ்வளவு நம்ம வந்து நம்ம வருவாய்க்கும் மீறி செலவு பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி இந்த ஃபினான்ஷியல் இயருக்கு ஒரு டேட்டா இருக்கும். எப்பயுமே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பிரசன்ட் ஃபினான்ஷியல் இயர் டேட்டாவோட பிரசன்ட் ஃபினான்ஷியல் இயர்ங்கிறது இது. ஓகேவா? ப்ரீவியஸ் ஃபினான்ஷியல் இயர் அப்படிங்கிறது எது அப்படின்னா 1st ஏப்ரல் 2022 டு 31 மார்ச் 2023. இத ப்ரீவியஸ் ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரீவியஸ் ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வருஷ டேட்டாவை லாஸ்ட் இயர்க்கோட கம்பேர் பண்ணுவாங்க. ஓகேவா? இதுதான் வந்து ஃபினான்ஷியல் ரீதியாகவும் பட்ஜெட் ரீதியாகவும் இந்தியா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற வழக்கம். ஓகேவா? ப்ரீவியஸ் ஃபினான்ஷியல் இயரோட டேட்டாவை இந்த வருஷ ஃபினான்ஷியல் இயரோட கம்பேர் பண்ணி எவ்வளோ பெர்சன்டேஜ் ஏறி இருக்கு, நம்ம வருவாயில கூடியிருக்கோமா, கடன் அதிகமாக வாங்கியிருக்கோமாங்கிற மாதிரி எப்பயுமே கம்பேர் பண்ணுவாங்க ப்ரீவியஸ் ஃபினான்ஷியல் இயர்ல இருந்து. இதுதான் கான்செப்ட். இப்ப இந்த லாஸ்ட் ஸ்லைடு இப்ப என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. பிஸ்கல் டெபிசிட் இப்ப ஒரு டார்கெட் வச்சிருப்பாங்க. அதாவது நான் சொன்ன பாத்தீங்களா, இந்த ப்ரீவியஸ் இயர் முடியிற தருவாயில அடுத்த வருஷம் இவ்வளவுதான் பிஸ்கல் டெபிசிட் இருக்கணுங்கிற மாதிரி டார்கெட் வச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப 2024 முடிய போதா, இந்த 2024 முடியும் போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா 31 மார்ச் 2024 1st ஏப்ரல் 2024 ஒரு டார்கெட் பிக்ஸ் பண்ணுவாங்க. இந்த ஃபைனான்சியல் இயர் எண்டுல, அதாவது 31 மார்ச் 2025ல எங்களோட பிஸ்கல் டெபிசிட் இவ்வளவுதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு டார்கெட் பிக்ஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அதே மாதிரி இப்ப இருந்த பினான்சியல் இயருக்கு 1st ஏப்ரல் 2023 அன்னைக்கு ஒரு டார்கெட் பிக்ஸ் பண்ணிருப்பாங்கல்ல, 31 மார்ச் 2024 அன்னைக்கு இவ்வளவுதான் பிஸ்கல் டெபிசிட் நம்ம கிட்ட இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு டார்கெட் பிக்ஸ் பண்ணிருப்பாங்கல்ல. அந்த டார்கெட்ல நம்ம கிட்டத்தட்ட 86% ரீச் பண்ணிட்டோம். ஓகேவா? ஜான் மந்த் வந்து 63% தான் ரீச் ஆயிருந்தோம். ஓகேவா? இந்த பிப்ரவரி மாசம் கண்ணா பின்னான்னு செலவு பண்ணதுனால அப்படியே கிட்டத்தட்ட 23% ரீச் பண்ணிட்டோம், அதிகமாயிருச்சு. ஓகேவா? என்ன டார்கெட்டா வச்சிருந்தாங்கன்னா பிஸ்கல் டெபிசிட் 17.3 லேக் க்ரோஸா இருக்கணும் அப்படின்ற மாதிரி பிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுல 86% நம்ம இப்பவே ரீச் பண்ணிட்டோம். ஸோ நமக்கு இன்னும் கிட்டத்தட்ட இது பிப்ரவரி மந்த் ஸ்டேட்டஸ் தான். அப்ப பிப்ரவரில இருந்து மார்ச் வரைக்கும் இன்னும் ஒரு 1 மந்த் பேலன்ஸ் இருக்கு. இந்த 1 மந்த்ல அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா 100%, இதுல 86% பிப்ரவரி மந்த்லயே தீர்த்துட்டோம், மீதி இந்த 14% தான் இருக்கு. ஆனா ட்ரெண்ட் படி என்ன போகும் அப்படிங்கிறாங்கன்னா 100% தாண்டிடுவோம், நம்ம வச்ச டார்கெட்ல இருந்து சேர்த்தி தான் பிசிக்கல் டெபிசிட் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி ட்ரெண்ட் அனாலிசிஸ் சொல்லுது. ஓகேவா? இதை லாஸ்ட் இயர் கூட கம்பேர் பண்ணும்போது இதே சமயம் இந்த வருஷம் பிப்ரவரி மந்த்ல 86% டார்கெட்டை ரீச் பண்ணிட்டோம். ஓகேவா? இதே பிப்ரவரி மந்த் லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணும் போது லாஸ்ட் 82% தான் தீர்த்துருந்தாங்க. இந்த வாட்டி 86% தீர்த்து வச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ லாஸ்ட் இயரோட 4% பிசிக்கல் டெபிசிட் டார்கெட்ல இருந்து சேர்த்து செலவு பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஏன் இந்த வருஷம் ஸ்பெசிபிக்கா செலவு கொஞ்சம் இந்த ஒரு மாசத்துலயே நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா ஜான்வரி மந்த் எண்டுல 63% தான் செலவு பண்ணி வச்சிருந்தோம். ஆனா ஒரே மாசத்துல கிட்டத்தட்ட 22% ஆஃப் இது 22% டார்கெட்ல இருந்து பக்கத்துல ரீச் ஆயிருக்கும். ஓகேவா? இது எதனாலன்னு நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கே ஆப்வியஸ்லி ஆன்சர் தெரியும். இது எலெக்ஷன் மந்த், எலெக்ஷன் வரப்போகுது, அதுக்காக மக்களுக்காக சில ஸ்கீம்ஸ் லான்ச் பண்றேன், ரோட்டை போடுறேன், அந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்றேன்ட்டு எல்லாருமே இப்பதான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறைய ஸ்கீம்ஸ் லான்ச் பண்ணிட்டு இருக்கிறான். ஃபார் எக்ஸாம்பிள் நேத்து கூட பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? இந்த 100 நாள் வேலை திட்டத்துல வந்து ஊதிய உயர்வு 4 to 10% எக்ஸ்பெண்டிச்சரை அதிகப்படுத்தி இருக்கான். ஓகேவா? இதனால ஆப்வியஸ்லி என்ன ஆகும், கடன் சுமை அதிகமாகும், இந்தியாவோட செலவீனம் அதிகமாகும். செலவீனம் அதிகமாகிறதுனாலதான் ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஜான் மந்த்ல இருந்து பிப்ரவரி மந்த்துக்கு ஒரே மாசத்துல 20% ஆஃப் த டார்கெட் ரீச் ஆயிருக்கிறோம். ஓகேவா? சரி, இப்ப பிஸ்கல் டெபிசிட்னா என்னன்னு பார்க்கலாம். பிஸ்கல் டெபிசிட், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிஸ்கல் டெபிசிட் அப்படிங்கிறது என்னன்னா உங்க நாட்டோட மொத்த டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேவா? மொத்த செலவு, டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் டோட்டல் ரெவென்யூ எக்ஸ்க்ளூடிங் borrowings.
ஓகேவா? இது இன்னுமே டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா மொத்தம் ஒரு நாடுன்னு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ரெவென்யூன்னு ஒன்று இருக்கும், எக்ஸ்பெண்டிச்சர்னு ஒன்று இருக்கும். ஓகேவா? ரெவென்யூன்னு ஒன்று இருக்கும், எக்ஸ்பெண்டிச்சர்னு இருக்கும். ரெவென்யூ எந்த வழியிலாம் வரும்? நம்ம நாட்டுக்கு வர டாக்ஸ், அதுக்கப்புறம் நம்ம கண்ட்ரி சில கம்பெனிஸ் நடத்துவாங்க, அந்த கம்பெனிஸ்ல இருந்து வர ப்ராஃபிட்ஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் ரெண்ட்டு, இன்ட்ரெஸ்ட், நம்ம நிறைய பேருக்கு வட்டி கொடுத்துருப்போம், அதுக்கான இன்ட்ரெஸ்ட், இது எல்லாமே ரெவென்யூக்குள்ள தான் வரும். ஓகேவா? இது இல்லாம நம்ம பாரோ பண்ணுவோம் தெரியுமா? ஒரு நாட் நம்ம கிட்ட காசு பத்தல, இன்னொரு நாட்டுக்கிட்ட பாரோ பண்றோம்னா அதுவும் ரெவென்யூக்குள்ள தானே வரும். ஸோ பாரோயிங்ஸ். ஓகேவா? எக்ஸ்பெண்டிச்சருங்கிறது நம்ம எதுக்கெல்லாம் செலவு பண்ணுவோம்? எக்ஸ்பெண்டிச்சர்ல ஆக்சுவலி கேபிட்டல், ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் ரெண்டு இருக்குது. இதுல என்ன கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னா என்ன அப்படின்னா, எந்த தொகையை நம்ம செலவு பண்றதுனால அந்த தொகையை திரும்ப கிடைக்க பெறுமோ அதுதான் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். இப்ப கேபிட்டலுக்கும் ரெவென்யூக்கும் என்ன வித்தியாசம்னா, ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சருங்கிறது நம்ம செலவு பண்ணிட்டோம், ஒன்ஸ் செலவு பண்ணிட்டோம்னா திரும்ப எல்லாம் நம்மளுக்கு வராது. ஓகேவா? அதுதான் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். பட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருங்கிறது நம்ம செலவு பண்ற தொகை ஏதோ ஒரு காலகட்டத்துல திரும்ப வர ஆரம்பிச்சோம். ஓகேவா? அதுக்கு பேர் தான் உங்களோட கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட எஜுகேஷன் ஒரு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். நீங்க இப்போ ஒரு குழந்தைக்கு ஒரு எஜுகேஷன் இவ்வளவு ரூபாய் செலவு பண்ணீங்க அப்படின்னா அதே குழந்தை வளர்ந்து வேலைக்கு போய் ஒரு இன்கமா ஜென்ரேட் ஆகும் இந்தியாவுக்கு. அந்த பையன் வேலைக்கு போய் சம்பாரிச்சு இன்கம் டேக்ஸா நாட்டுக்கு கட்டுவான். ஸோ நீங்க இந்தியா ஒரு கவர்மெண்ட் அந்த குழந்தையோட எஜுகேஷனுக்கு செலவு பண்ணுது, பின்னாடி அதே குழந்தை வளர்ந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்ம நாட்டுக்கு டாக்ஸா திரும்ப வருது. ஓகேவா? ஸோ எந்த தொகை இப்ப நம்ம செலவு பண்ணி திரும்ப நம்ம கைக்கு ஒரு கட்டத்துல வரப்போகுதோ அதெல்லாம் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ன்றது எந்த காசை செலவு பண்ணி அது நம்மளுக்கு திருப்பி கைக்கு வராதோ அதுக்கு பேர் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேவா? இதே மாதிரிதான் ரிசிப்ட்ஸ்லயும் இருக்கு. இதே மாதிரி தான் ரெசிப்ட்ஸ்லயும் ரெவென்யூ ரெசிப்ட்ஸ், கேபிட்டல் ரெசிப்ட்ஸ் ரெண்டு இருக்குது. ரெவென்யூ ரெசிப்ட்ஸ்ல ஒரு காசு வந்துச்சு அப்படின்னா நம்ம எந்த காசை நம்ம திரும்ப கொடுக்க தேவையோ அது ரெவென்யூ ரெசிப்ட்ஸ். கேபிட்டல் ரெசிப்ட்ஸ்ங்கிறது எந்த காசு நமக்கு வருதோ ஏதோ ஒரு கட்டத்துல நம்ம திரும்ப தர வேண்டியது இருக்கும், அதுக்கு பேர் கேபிட்டல் ரெசிப்ட்ஸ். ஓகேவா? மொத்தத்துல ரெவென்யூ அப்படின்ற வார்த்தை ஒன் வே டிரான்சாக்ஷன் குறிக்குது. ஒரு காசு வருதோ இல்ல செலவு பண்றீங்களோ அதை திரும்பியும் கொடுக்க தேவையில்லை, திரும்ப கொடுக்கவும் தேவையில்லை, திரும்ப வாங்கவும் தேவையில்லை. அந்த மாதிரி சொல்றது தான் ரெவென்யூ, ஒன் வே டிரான்சாக்ஷன். அதுவே உங்க கேபிட்டல் அப்படிங்கிறது டூ வே டிரான்சாக்ஷன். டூ வே டிரான்சாக்ஷன், கேபிட்டல் ரெவென்யூ ஆகட்டும், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆகட்டும், உங்க கையில காசு வந்துச்சுன்னா நீங்க திருப்பி ஒரு கட்டத்தில் கொடுத்தாகணும். அதே மாதிரி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருங்கிறது நீங்க இப்ப செலவு பண்ணீங்க அப்படின்னா பிற்காலத்துல ஒரு நாள் அது திருப்பி உங்க கைக்கே ஒரு கட்டத்துல வந்து சேரும். அதுக்கு பேர் தான் கேபிட்டல் ஒன் வே டிரான்சாக்ஷன் ரெவென்யூ, கேபிட்டல்ங்கிறது டூ வே டிரான்சாக்ஷன். இப்ப வித்தியாசம் புரிஞ்சா? இப்ப வருவோம் பிசிக்கல் டெபிசிட்டுக்கு. பிசிக்கல் டெபிசிட்னா உங்களோட மொத்த செலவீனம். ஓகேவா? டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பிளஸ் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேவா? மொத்த செலவீனம் மைனஸ் உங்களோட மொத்த வருவாய் எக்ஸ்க்ளூடிங் பாரோயிங்ஸ். ஓகேவா? உங்க கடன் இதுல சேர்க்கக்கூடாது. ஓகேவா? நீங்க மொத்தம் எவ்வளவு செலவு பண்ணிருக்கீங்க, உங்க நாட்டுக்கு சொந்த முயற்சியில நீ எவ்வளவு வருவாய் வந்திருக்குதோ அந்த வருவாய் மட்டும், நீங்க கடன் வாங்கினது அதுல சேர்க்கக்கூடாது. இந்த ஃபார்முலா போட்டீங்கன்னா உங்களுக்கு பிசிக்கல் டெபிசிட் கிடைக்கும். அதாவது உங்க உங்களோட திறனையும் மீறி நீங்க வெளியே எவ்வளவு கடன் வாங்கியிருக்கீங்களோ அந்த தொகையை குறிக்கிறது தான் இந்த பிசிக்கல் டெபிசிட். புரியுதா? இப்ப நீங்க ஒரு தொகையை வாங்குறீங்க, ஆஹ் ஒரு தொகை உங்களுக்கு வருது, அந்த தொகையும் மீறி ஒரு குறிப்பிட்ட காசை நீங்க செலவு பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் இந்த டிஃபரன்ஸ் ஆஃப் காசை நீங்க எங்கிருந்து வாங்குவீங்க? ஆப்வியஸ்லி கடன் வாங்குவீங்க. கரெக்டா? எவ்வளோ கடன் வாங்குறதுக்கான தேவை இருக்குதோ அதுதான் பிசிக்கல் டெபிசிட். புரியுதா? இது இல்லாம பிரைமரி டெபிசிட்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. பிரைமரி டெபிசிட்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. இது என்ன பிரைமரி டெபிசிட்னா, இப்ப நீங்க கண்டுபிடிச்சீங்க தெரியுமா பிசிக்கல் டெபிசிட், அது மைனஸ் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மைனஸ் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நான் என்ன சொன்னேன், பிசிக்கல் டெபிசிட்ங்கிறது எவ்வளவு காசு நம்ம கிட்ட சர்ப்ளஸா போயிருக்கு, அதாவது நம்ம வருவாயை மீறி செலவு பண்ணிருக்கோம் தெரியுமா, அந்த தொகையை நம்ம எப்படி வாங்குவோம்? கடனா தான் வாங்கி செலவு பண்ண முடியும். கரெக்டா? அப்படி கடனா வாங்கப்படுற தொகைக்கு சில இன்ட்ரெஸ்ட், சில எக்ஸ்ட்ரா காசு கட்டுவோம். கரெக்டா? அந்த இன்ட்ரெஸ்ட்டை மைனஸ் பண்ணிக்கணும். பிசிக்கல் டெபிசிட்ல அந்த இன்ட்ரெஸ்ட்டை மைனஸ் பண்ணிக்கணும். அதாவது இந்த பிரைமரி டெபிசிட் எதை குறிக்கும் அப்படின்னா, எவ்வளவு கடன் தேவைப்படுதோ அதை மட்டும் குறிக்கும். உங்க பிசிக்கல் டெபிசிட் எவ்வளவு கடன் தேவைப்படுது பிளஸ் அதுக்கான இன்ட்ரெஸ்டா எவ்வளவு கொடுக்கணும், அது ரெண்டத்தையும் சேர்த்துனா பிசிக்கல் டெபிசிட். ஓகேவா? பிரைமரி டெபிசிட்ங்கிறது உங்களுக்கு கையில இப்ப எவ்வளவு காசு தேவைப்படுது அது மட்டும் பேசுறது பிரைமரி டெபிசிட். ஓகேவா? அத வெறும் எவ்வளவு காசு தேவைப்படுது அப்படின்றத பற்றி நான் தெரிஞ்சுக்கிறதுனாலதான் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸை கழிச்சிடறோம். புரியுதா? இதுதான் பிசிக்கல் டெபிசிட், இதுதான் பிரைமரி டெபிசிட். ஓகேவா? இப்ப நம்ம இவ்வளவு நேரம் அந்த நியூஸ் பிட்ஸ்ல படிச்சது என்னன்னா பிசிக்கல் டெபிசிட்டை பத்தி. ஓகேவா? சரி, இப்ப நான் சொன்ன பிசிக்கல் டெபிசிட் டார்கெட் ஒன்று வச்சிருந்தாங்க, அந்த டார்கெட்ல நம்ம இப்பவே 86% ரீச் பண்ணிட்டோம்.
கண்டிப்பா இந்த மாசம் முடிகிறதுக்குள்ள அந்த டார்கெட் எல்லாம் தாண்டி கடன் வாங்கி வச்சிருப்போம் அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஸோ பிசிக்கல் டெபிசிட்ங்கிறது நல்ல விஷயம்லாம் கிடையாது, அது ரொம்ப கெட்ட விஷயம். ஓகேவா? பிசிக்கல் டெபிசிட் எதை குறிக்குது? நீங்க எவ்வளோ கடன் இன்னும் தேவைப்படுது, அதுக்கு எவ்வளவு வட்டியும் நம்ம கொடுக்கணும் அப்படின்றத இன்க்ளூட் பண்றதுதான் உங்க பிசிக்கல் டெபிசிட். சரிங்களா? இப்ப ஏன் இந்த பிசிக்கல் டெபிசிட் கடக்குன்னு இவ்வளவு ஏறி போச்சு அப்படின்னா, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸ்டேட்ஸுக்கு இந்த என்கேசிங் ரிப்போர்ட் 15th ஃபினான்ஸ் கமிஷன் கிட்டத்தட்ட 42% வர்ற சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வர்ற வரி பணத்தை 42% ஸ்டேட்ஸுக்கு கொடுக்கணுங்கிற மாதிரி ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருந்தாங்க. அந்த ஸ்டேட்ஸுக்கு 42% டாக்ஸை கொடுத்ததுனால நமக்கு கடன் ஏறி போச்சு அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நம்மளோட கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ல கிட்டத்தட்ட 47,600ல இருந்து 84,000 ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் 47,600 கோடி தான் செலவு பண்ணிருந்தோம். இப்ப 84,400 கோடியா மாறிடுச்சு அந்த செலவு. எதுல? கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ல. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னா என்ன? நீங்க இன்னைக்கு செலவு பண்ற தொகை பிற்காலத்துல ஒரு நாள் உங்க கைக்கு வரும். ஓகேவா? அதுதான் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். சோ ஆப்வியஸ்லி இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி ஸ்டூடெண்ட் எஜுகேஷன் செலவு பண்ணிருக்கலாம். இல்ல வேற என்ன கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வரும்னா, உங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் எல்லாமே கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் தான். இப்ப நீங்க ஒரு டேம் கட்டுறீங்கன்னு வைங்களேன், அந்த டேம்ங்கிறது இப்ப கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் தான். ஏன்னா இப்ப டேம்ல செலவாயிருச்சு, ஆனா இந்த டேம் மூலமா பிற்காலத்துல ஒரு நாள் வருவாய் நம்ம ஈட்டுவோம். கரெக்டா? அந்தனால இந்த டேம் கட்டுறது, பில்டிங் கட்டுறது, இது எல்லாமே கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்குள்ள தான் வரும். அந்த மாதிரி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை கிட்டத்தட்ட 84,400 கோடி வரைக்கும் நம்ம செலவு பண்ணிட்டோம். ஓகேவா? இந்த ரெண்டு காரணத்தினாலதான் நம்ம பிசிக்கல் டெபிசிட் ரொம்ப மோசமா இருக்குது லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும் போது. இதுதான் இந்த நியூஸ் ஆர்டிகல் சொல்லுது. ஓகேவா? இப்ப நான் இவ்வளவு நேரம் சொன்னேன், இந்த பிசிக்கல் டெபிசிட்லயும் பிரைமரி டெபிசிட்லயும் ஏதோ ஒரு கன்ஃபியூஷன் இருந்தனாவோ, நான் இப்ப சொன்ன எக்கனாமிக் கான்செப்ட்ஸ்ல ஏதோ கன்ஃபியூஷன் இருந்துச்சுனாவோ கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. நாங்க கமெண்ட் செக்ஷன்ல ரிப்ளை பண்ணுவோம். ஓகேவா? சரி. அடுத்து பாண்ட்ஸ், பிக் மணி அண்ட் இம்பர்ஃபெக்ட் டெமோக்ரஸி. சரியான டைட்டில். ஓகேவா? பாண்ட்ஸ், பிக் மணி அண்ட் இம்பர்ஃபெக்ட் டெமோக்ரஸி. ஒன்றும் கிடையாது. பாண்டுங்கிறது நேற்று பார்த்த அதே எலக்டோரல் பாண்டை பத்தி தான் பேசுறாங்க. ஓகேவா? எலக்டோரல் பாண்ட் அப்படிங்கிறது வந்து நீங்க யோசிச்சு பாருங்களேன். எலக்டோரல் பாண்டை வந்து 2018 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஓகேவா? 2023ல அதை அன்கான்ஸ்டியூஷனல் அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. அன்கான்ஸ்டிடியூஷனல், அரசியலமைப்புக்கு எதிரானது அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்றாங்க சுப்ரீம் கோர்ட். ஏன் இது அரசியலமைப்புக்கு எதிரானதுன்னா, இது ரைட் டு இன்ஃபர்மேஷன் ரைட் டு இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற ஃபண்டமெண்டல் ரைட், ஆர்டிகல் 21 கீழே இருக்கிற ஃபண்டமெண்டல் ரைட்டை பிரீச் பண்ற மாதிரி இருக்குது. கரெக்டா? இப்ப ஒருத்தன் பிஜேபிங்கிற ஒரு கட்சிக்கு செலவு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பொதுமக்கள்கிட்ட மறைச்சிடுறாங்க. கரெக்டா? ஏன்னா அனானிமஸா இருக்காங்க, யாரு எவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்கிறதே தெரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி அனானிமிட்டி மெயின்டைன் பண்றதுனால ரைட் டு இன்ஃபர்மேஷன், நீங்க ஆர்டிஐ போட்டாலும் யாரு எவ்வளவு ரூபாய் பிஜேபி கொடுத்தாங்கன்னு உங்களுக்கு தெரிய வராது. ஏன்னா எலக்டோரல் பாண்ட்ஸ்ங்கிறது அனானிமஸ், யாரு கொடுத்தான்றது கட்சிக்கும் தெரியாது, கொடுத்தவனும் வெளியே சொல்ல மாட்டான். கரெக்டா? இதனால ரைட் டு இன்ஃபர்மேஷன் பாதிக்கப்படுது, மக்களோட தகவல் அறியும் உரிமை வந்து பாதிக்கப்படுது. அப்படின்றதுனால உங்க சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிடுது? எலக்டோரல் பாண்டுங்கிறது அன்கான்ஸ்டியூஷனல், இனிமேல் நீங்க எலக்டோரல் பாண்ட்ஸை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான். ஓகேவா? இப்ப இந்த நியூஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, சரி எலக்டோரல் பாண்ட்ஸை ஸ்டாப் பண்ணிட்டோம். ஓகேவா? 2018 தான் இன்ட்ரடியூஸ் ஆச்சு, 2023 ஸ்டாப் பண்ணிட்டோம். இப்ப எலெக்ஷன் சீசன் போயிட்டு இருக்குது. இதனால எலக்டோரல் பாண்ட்ஸ் நிறுத்தினதுனால இந்த பார்ட்டிஸ் வந்து நேர்மையா நடந்துக்க போறான். சிமிலர் வே இதுக்கு முந்தின 2018 முன்னாடி எப்படி கரப்டடா இருந்தானோ அதே மாதிரிதான் கரப்டடா இருக்க போறான். என்ன? எலக்டோரல் பாண்டுங்கிறது ஒரு வழிவகையை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, இனிமேல் அதை யூஸ் பண்ண முடியாது. இதுக்கு பதிலா வேற ஏதோ ஒரு டெக்னாலஜியோ ஒரு சிஸ்டமையோ கண்டுபிடிக்க போறாங்க. கரெக்டா? ஆனா இப்ப இருக்கிற மாதிரியே பெரிய பெரிய கட்சிகள் தான் ஊழல் கட்சிகளா இருக்கதான் போகுது. கரெக்டா? இந்த மாதிரி ஊழல் கட்சிகளை இருக்கிறதுனால கிரானி கேபிட்டலிசம்ங்கிற கான்செப்டுக்கு வழிவகுக்குது. கிரானி கேபிட்டலிசம். ஆக்சுவலி உங்க சுப்ரீம் கோர்ட் இந்த 2023ல இந்த எலக்டோரல் பாண்ட் அன்கான்ஸ்டியூஷன் சொன்னது மட்டும் இல்லாம எஸ்பிஐ டேட்டாவை கொடுக்க சொல்லிச்சு. யார் யார் எவ்வளவு ரூபாய் எந்த பார்ட்டி கொடுத்துருக்காங்கிற மாதிரி டேட்டாவை நீ ரிலீஸ் பண்ணியே தீரணும். ஏன்னா நீ அனானிமஸா இதை வைக்கணும்னு நினைக்கிறது தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லி எஸ்பிஐ டேட்டாவை ரிலீஸ் பண்ண சொல்லிட்டாங்க. இந்த எஸ்பிஐ என்ன சொல்றாங்கன்னா, கிட்டத்தட்ட 12,000 crore rupees எலக்டோரல் பாண்ட்ஸா போயிருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இதுல இந்த 12,000 கோடியில கிட்டத்தட்ட 50% இப்ப ரூலிங் பார்ட்டியான பிஜேபிக்கு கொடுக்கப்பட்ட எலக்டோரல் பாண்ட் தொகை. புரியுதா? கிட்டத்தட்ட 50% பிஜேபிக்கு மட்டுமே போயிருக்குது. 6,000 கோடி ரூபாய் பிஜேபி மட்டும் எலக்டோரல் பாண்ட்ஸ் மூலமா எடுத்திருக்கான். புரியுதா? இதுல இந்த நியூஸ் ஆர்டிக்கல் என்ன சொல்றான்னா, இந்த மாதிரியான எலெக்ஷனுக்கு ஏதோ ஒரு வகையில ஒரு பிரைவேட் பர்சன் எலெக்ஷனுக்கு அந்த பார்ட்டிக்கு கொடுக்கறதுனால கிரானி கேபிட்டலிசத்துக்கு வழிவகுக்குது அப்படின்னு சொல்றாங்க.
ஓகேவா? அது என்ன சார் கிரானிக் கேபிட்டலிசம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஒரு கவர்மெண்ட் எங்கிட்ட இருந்து ஒரு காசை வாங்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பார்ட்டி, ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி எங்கிட்ட இருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை வாங்குறான்னா, ஆப்வியஸ்லி அந்த பார்ட்டி திருப்பி ரூலிங் பார்ட்டியா மாறிட்டான் அப்படின்னா, அந்த ரூலிங் பார்ட்டி யாருக்கான சட்டம் தான் போடுவான்? பீப்புளுக்கான சட்டமா போட போறான்? ஆப்வியஸ்லி கிடையாது. யார்கிட்ட இருந்து காசு வாங்கினானோ அவனுக்கு ஃபேவரா தான் சட்டத்தை போட போறான். சோ கேபிட்டலிசம் முதலாளிகளுக்கு ஃபேவர் ஆகுற மாதிரி தான் அவனோட சட்டங்கள்லாம் இருக்க போகுது. சோ நம்மளோட நாடு கேபிட்டலிசம் நாடா மாறும் இந்த சுச்சுவேஷன்ஸ்ல. ஓகேவா? இந்த மாதிரி எலெக்ஷன் டைம்ல வந்து பார்ட்டிஸ் ஒரு பிரைவேட் பர்சன்ஸ்ட, ஒரு பிரைவேட் கம்பெனிஸ்ட ஃபேவரிசம் எதிர்பார்க்கறதுனால ரூலிங் பார்ட்டியா மாறினதுக்கு அப்புறம் அந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு எச்சா லாபம் எப்படி வர முடியுமோ அந்த வழிவகையை தான் கவர்மெண்ட் பண்ணுமே தவிர்த்து மக்களோட நலனுக்காக அவன் செயல்பட மாட்டான். ஓகேவா? இந்த மாதிரி எலக்டோரல் பாண்டுங்கிற மோசமான ஸ்கீம் கிரானிக் கேபிட்டலிசத்துக்கு வழிவகுக்குது. ஓகேவா? கேபிட்டலிசம் முதலாளித்துவம் அதிகமாக்குறதுக்கு வழிவகுக்குது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இப்ப இந்தியாவில யோசிச்சு பாத்தீங்கன்னா இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு ஒரு இண்டெக்ஸ் இருக்கு. இதுல இந்தியா மிக மோசமான ஒரு ரேங்கிங்ல இருக்கும். அதுக்கெல்லாம் காரணம் தான் இது. நான் என்ன சொன்னேன், இப்ப ஒரு பார்ட்டி மக்கள்கிட்ட இருந்து ஒரு ஒரு கவர்மெண்ட், ஒரு பிரைவேட் பர்சன் இருந்து காசு வாங்கிக்கிறதுனால அந்த கவர்மெண்ட் திரும்ப வந்து அந்த பிரைவேட் பிளேயர்ஸ்க்கு ஃபேவர் பண்ற மாதிரி தான் ஸ்கீம்ஸ் லான்ச் பண்றான். மக்களுக்கான ஸ்கீம்ஸ் அவன் லான்ச் பண்றது கிடையாது. ஓகேவா? இப்படி லான்ச் பண்றதுனால என்ன ஆகுது? ரிச் கெட்ஸ் ரிச்சர், புவர் பிகம் புவர். அந்த சிவாஜி படத்தில் டைலாக்ல வர மாதிரி தான் ஆயிட்டு இருக்குது. பணக்காரன் இன்னும் பணக்காரன்ட்டே போறான். ஏன்னா அவன் பணக்காரனா தான் அடுத்த எலெக்ஷன் வரும்போது இந்த ரூலிங் பார்ட்டிக்கு அவன் ஸ்பெண்ட் பண்ணுவான். இந்த எலக்டோரல் பாண்ட் மூலமாவோ இல்ல வேற ஏதோ வகையிலையும் எலெக்ஷனுக்கு அவன் பணக்காரனானா தான் இன்னும் ஸ்பெண்ட் பண்ணுவான். இதனால திரும்ப திரும்ப பணக்காரன் பணக்காரனாயிட்டே போறான், ஏழை ஏழையாயிட்டே இருக்கிறான். ஓகேவா? இதனால இன்இக்வாலிட்டி பெருகுது இந்தியால. அதனாலதான் இப்போ ஒரு 3 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு நியூஸ் ஆர்டிகல் படிச்சேன். என்னன்னா இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ் வந்து இந்தியால இப்பதான் அதிகமா இருக்குது. பிரிட்டிஷ்காரன் காலத்துல இருந்ததோட இன்இக்வாலிட்டி இப்பதான் ஃப்ரீடம் இந்தியால தான் இன்இக்வாலிட்டி அதிகமாயிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? அதுக்கான ஒன் ஆஃப் த ரீசன்ங்கிறதா இந்த கிரானிக் கேபிட்டலிசம். கவர்மெண்ட் வந்து ப்ரோ கேபிட்டலிஸ்டா வேலை செய்வானே தவிர்த்து பீப்புளுக்கு வேலை செய்ய மாட்டான். அப்பதான் அவனுக்கு அடுத்த எலெக்ஷன்ல ஆதாயம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக. இதுதான் இந்த நியூஸ் ஆர்டிக்கல்ல டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கான். நீங்க ஒருக்கா அந்த நியூஸ் ஆர்டிக்கலை ரிவைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கான்செப்ட் ஈஸியா புரிஞ்சு போயிடும். சரிங்களா? சரி. அடுத்த கான்செப்ட் போலாமா? அடுத்து இது சரியான ஸ்கீமுங்க. கவர்மெண்ட் இ மார்க்கெட் பிளேஸ். ஆக்சுவலி இந்த கவர்மெண்ட் கொண்டு வந்ததுலேயே ஒன் ஆஃப் த குட் ஸ்கீம்னு சொல்லலாம். நீங்க இத்தனை டேட்டாஸ் எல்லாம் மனப்பாடம் பண்ண வேணாம். இந்த கவர்மெண்ட் நான் இதுல என்ன பண்றாங்க, இந்த நியூஸ்ல என்ன சொல்றாங்கிறதே சொல்றேன். வெயிட் அ மினிட். அதுக்கு முன்னாடி இந்த முதல்ல இந்த கவர்மெண்ட் இ மார்க்கெட் பிளேஸ்ங்கிறது என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் போயிடலாம். சரியா? முதல்ல இந்த ஜிம் கவர்மெண்ட் இ மார்க்கெட் பிளேஸ்ங்கிறது என்னன்னு பார்ப்பேன். இ மார்க்கெட் பிளேஸ். ஓகேவா? இது 2016ல இந்த ஸ்கீமை லான்ச் பண்றாங்க. இது மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸால லான்ச் பண்ணப்பட்ட ஒரு ஸ்கீம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கீம் எதுக்காக அப்படின்ற மாதிரி சொல்லிடுறேன். கவர்மெண்ட் இ மார்க்கெட் பிளேஸ்ங்கிறது என்ன அப்படின்னா, இப்ப கவர்மெண்ட் பப்ளிக் ப்ரொக்யூர்மெண்ட்ங்கிறது என்னன்னா, கவர்மெண்ட் ஆஃபீஸ் இத்தனை இருக்குது கரெக்டா? ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கும் அவங்களுக்கு ஸ்டேஷனரிஸ், பேப்பர்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட தேவைகள் இருக்கும் கரெக்டா? ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்க்கும் இந்த மாதிரி பப்ளிக் ப்ரொக்யூர்மெண்ட்டுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு மார்க்கெட் பிளேஸ் தான் உங்க ஜெம். நீங்க யோசிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் உங்க மார்க்கெட் பிளேஸ்ங்கிறது என்ன? எந்த ஒரு இடத்துல நம்ம போய் வாங்குவோமோ அதான மார்க்கெட் பிளேஸ். உங்க மளிகை கடையா இருக்கலாம், காய்கறி கடையா இருக்கலாம், உங்களோட அமேசானா இருக்கலாம், பிளிப்கார்ட்டா இருக்கலாம். இது எல்லாமே மார்க்கெட் பிளேஸ் கரெக்டா? அந்த ஜிஇஎம் கவர்மெண்ட் இ மார்க்கெட் பிளேஸ்ங்கிறது என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் அந்த ஆபீஸோட தேவைக்கு தேவையான டேஞ்சிபிள் ப்ராடக்ட்ஸ், தட் இஸ் ஸ்டேஷனரி ப்ராடக்ட்ஸ், பென்னு, பென்சிலு, அதுக்கப்புறம் அந்த இடத்துல தேவைப்படுற அந்த டாய்லெட் மக்ல இருந்து அந்த அந்த ஆபீஸ்க்குன்னு ஒரு தேவைகள் இருக்கும்ல, அந்த ஆபீஸ்க்குன்னு தேவைகள் எல்லாத்தையும் இந்த கவர்மெண்ட் இ மார்க்கெட் பிளேஸ்ல போய் வாங்கிக்கலாம். ஓகேவா? சரி. இது 2016ல இது நடைமுறைக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இப்ப கவர்மெண்ட்ல ஆபீஸ்ல எல்லாம் இத்தனை தேவை இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 1000 பண்டில் ஆஃப் பேப்பர் தேவைப்படுதுன்னு வச்சுக்கலாமே. இவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா கான்ட்ராக்ட் விட்டுட்டு இருந்தாங்க. ஒரு ஆள்கிட்ட ஒரு ஆக்ஷன் நடத்துவாங்க. அந்த ஆக்ஷன்ல இருக்கிற யாரு லீஸ்ட் அமௌண்ட் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு அந்த கான்ட்ராக்டை விட்டுட்டு இருந்தாங்க. ஆனா இந்த இ மார்க்கெட் பிளேஸுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த ஆக்ஷன்ல வந்து எப்படி சொல்றது, அக்கௌண்டபிலிட்டி இருக்காது. ஓகேவா? நீங்க எந்த ஆபீசர் அந்த ஆக்ஷன் நடத்துறாரோ அவருக்கு லஞ்சம் கொடுத்து ஈஸியா ஒருத்தன் அந்த ஆக்ஷனை வாங்கிக்குவான். வெறும் 500 ரூபா பொறுமானம் இல்ல பொருளை 1000 சொல்லி கவர்மெண்ட்டுக்கே வித்துட்டு இருந்தாங்க. இதனால கவர்மெண்ட்டுக்கு ஏகப்பட்ட லாஸ் ஆயிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த பப்ளிக் ப்ரொக்யூர்மெண்ட்ங்கிறது, அதாவது இந்த கவர்மெண்ட்டுக்கு தேவைப்படுற பொருட்கள்னு சொன்ன பாத்தீங்களா, இது என்னமோ உங்களுக்கு இன்னும் ஸ்டேஷனரி, பென்னு, பேப்பர் இதுல எவ்வளவு ஆயிரம் போகுது அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனா என்ன ரிப்போர்ட் சொல்லுதுன்னா 15 to 20% வெறும் இந்த பப்ளிக் ப்ரொக்யூர்மெண்ட்டுக்கே போகுது.
ஓகேவா? வெறும் இந்த பப்ளிக் ப்ரொக்யூர்மெண்ட்டுக்கே 15 to 20% ஆஃப் ஜிடிபி செலவாயிட்டு இருக்குதாமா. ஓகேவா? உங்க பப்ளிக் ப்ரொக்யூர்மெண்ட்டுக்கு நான் இவ்வளவு நேரம் சொன்னதுதான். கவர்மெண்ட் ஆபீசஸ்ல பொருளுக்கான தேவை எதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் தான் பப்ளிக் ப்ரொக்யூர்மெண்ட். ஓகேவா? இந்த 2016க்கு முன்னாடி இந்த மாதிரி ஆக்ஷன் நடத்தி சில பேர்த்திட்ட கொடுத்துட்டு அந்த வேலையை பார்க்க வச்சுட்டு இருந்தான். பட் அதுல அக்கௌண்டபிலிட்டி கிடையாது. லஞ்ச லாவண்யம் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. அதுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட ஸ்கீம் இந்த கவர்மெண்ட் இ மார்க்கெட் பிளேஸ். இனிமேல் இந்த கவர்மெண்ட் இ மார்க்கெட் பிளேஸ் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, எந்தெந்த ஆஃபீஸ்க்கெல்லாம் என்னென்ன ரெக்குவயர்மெண்ட் இருக்கோ அந்த ரெக்குவயர்மெண்ட்ஸை இந்த போர்ட்டல்ல கவர்மெண்ட் இ மார்க்கெட் பிளேஸ்ல போய் போடுவாங்க. ஐயா, எனக்கு இந்த ஆஃபீஸ்ல எங்களுக்கு ஒரு பண்டில் ஆஃப் பேப்பர் தேவைப்படுது. இந்த மாதிரி ரெக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாம் போடுவாங்க. ஓகே, இப்போ இந்த மாதிரி எல்லா ஆஃபீஸும் இவ்வளோ பண்டில் ஆஃப் பேப்பர் ரெக்குவயர்டுங்கிற மாதிரி போட்டிருப்பாங்கல்ல, எல்லாத்தையும் ஆட் பண்ணாங்கன்னா கிட்டத்தட்ட மொத்த இந்தியாவுக்கு சேர்ந்து ஒரு 1000 பண்டில் ஆஃப் பேப்பர் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுல இந்த இ மார்க்கெட் பிளேஸ்லயே ஒரு ஆக்ஷன் கண்டக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த ஆக்ஷன் கண்டக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஆக்ஷன்ல யார் யாரு என்னென்ன ரேட்டை வந்து கோட் பண்றாங்களோ எல்லா ரேட்டுமே ஓப்பனா தெரியும். ஓகேவா? சோ இதுல லஞ்சத்துக்கு இடமே இல்லாம இருக்கும். ஓகேவா? யாரு லீஸ்டா ரேட்டை கோட் பண்றாங்களோ அவங்களுக்கு இந்த ஆப்ஷனை கொடுத்துருவாங்க. அவன் நேரா இந்த 1000 பண்டில் ஆஃப் பேப்பரை டெலிவர் பண்ணிடுவான் கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு. ஓகேவா? இந்த மாதிரியான ஒரு டிரான்ஸ்பரண்டான ஊழலுக்கு வழிவகை இல்லாத ஒரு மார்க்கெட் பிளேஸ் தான் இந்த கவர்மெண்ட் இ மார்க்கெட் பிளேஸ். இந்த நியூஸ் ஆர்டிக்கல் இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஓகே, இந்த கவர்மெண்ட் இ மார்க்கெட் பிளேஸ்ங்கிறது நல்ல ஸ்கீம். இது மூலமா வந்து பப்ளிக் ப்ரொக்யூர்மெண்ட்டை நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப நீ என்ன பண்ணலாம், இந்த கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸ் இருக்குது தெரியுமா, கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்க்கான கான்ட்ராக்ட்ஸ், அதையும் இந்த ஜிஇஎம் குள்ளேயே இணைச்சிட்டோம் அப்படின்னா இனிமேல் கவர்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸ், இந்த கவர்மெண்ட் மத்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து இன்னும் டிரான்ஸ்பரண்டா ப்ராப்பரா இருக்கும்ல, அதையும் இதுக்குள்ள இணைக்க பாருங்க அப்படின்ற மாதிரி சஜஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது பாத்தீங்களா, ப்ரொக்யூர்மெண்ட்ஸ் த்ரூ ஜிஇஎம் பிளாட்ஃபார்ம் நான் பாத்தீங்களா 4 லட்சம் கோடியை தாண்டி இருக்குது. உங்களோட கவர்மெண்ட் ஆபீஸுக்கு தேவைப்படுற ப்ரொக்யூர்மெண்ட்ஸ் பொருட்கள் எல்லாமே கிட்டத்தட்ட 4 lakh crores செலவுக்கு மேல ஆயிருக்குது. ஓகேவா? இப்ப என்ன சொல்றாங்கன்னா, நான் சொன்ன மாதிரி இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸ்க்கான கான்ட்ராக்ட்ஸ், இதுக்கான ஆப்ஷன் எல்லாமே இனிமேல் ஜிஇஎம்ல நடத்தலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சஜஷன் கொடுக்குறாங்க. ஓகேவா? அப்ப நீங்க இப்ப மனப்பாடம் பண்ண வேண்டியது என்னன்னா, கவர்மெண்ட் இ மார்க்கெட் பிளேஸ்னா என்ன, பப்ளிக் ப்ரொக்யூர்மெண்ட்டுக்கு இருக்கிற ஒரு மார்க்கெட் பிளேஸ் தான் இந்த ஜிஇஎம். இது 2016 மினிஸ்டர் ஆஃப் காமர்ஸ் கீழ வருது. இந்த மார்க்கெட் பிளேஸ்ல என்னென்ன பண்ணுவாங்க, ஆக்ஷன் நடத்துவாங்க, நம்மளுக்கு எவ்வளவு தேவையோ அதை டீட்டெயில்ஸை கொடுக்கணும், அந்த டீட்டெயில்ஸுக்கு தகுந்த மாதிரி பிரைவேட் பிளேயர்ஸ் எல்லாருமே ஆக்ஷன்ல கலந்துக்குவாங்க. ஆக்ஷன்ல யாரு லோவஸ்ட் பிரைஸ் பிட் பண்றாங்களோ அவங்களுக்கு அந்த டெண்டரை கொடுத்துருவாங்க. அந்த டெண்டரை கொடுத்துட்டு அந்த ரெக்குவயர்மெண்ட்ஸ் அவன் டெலிவர் பண்ணிடுவான். ஓகேவா? இதுல என்னன்னா, இந்த ஆக்ஷனும் பிட்டிங் ப்ராசஸும் ரொம்ப அக்கௌண்டபிளா இருக்கும். யாரு வேணாலும் போய் எவ்வளவு ரேட் இவன் கோட் பண்ணியிருக்கான், எதனால உனக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிற எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கலாம். இந்த மாதிரி ஓப்பனா இருக்கிற ஒரு அக்கௌண்டபிளா இருக்கிற ஒரு லஞ்சத்துக்கு இடமே இல்லாம இருக்கிற ஒரு மார்க்கெட் பிளேஸ் தான் இந்த கவர்மெண்ட் இ மார்க்கெட் பிளேஸ். அந்த ஓப்பனா இருக்கிறதுனாலையும் லஞ்சம் இல்லாம இருக்கிறதுனாலையும் இந்த மாதிரி கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸ் எடுக்கிறது எல்லாத்தையும் இது கூட அட்டாச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் இந்த நியூஸ் ஆர்டிகல். சரிங்களா? அடுத்து, சூரிய வீடு இலவச மின் திட்டத்தில் இதுவரை 35,300 பேர் விண்ணப்பம். ஓகேவா? இது என்னன்னா, நிர்மலா சீதாராம் இந்த கடைசி பினான்சியல் பட்ஜெட் ஒன்று லான்ச் பண்ணாங்க. கரெக்டா February month ஒரு பட்ஜெட்டை வந்து தாக்கல் செஞ்சாங்க. அந்த பட்ஜெட்ல அவங்க சொல்லியிருந்த ஸ்கீம் பேரு தான் இந்த சூரிய வீடு இலவச மின் திட்டம். PM சூரியகர் முக்த் பிஜிலி ஸ்கீம். ஹிந்தியில இப்படிதான் சொல்லுவாங்க, முக்த் பிஜிலி ஸ்கீம். ஓகேவா? இந்த ஸ்கீம் என்ன பண்ணும் அப்படின்னா, யார் யாரெல்லாம் போய் இதுக்கு அப்ளை பண்றாங்களோ அவங்க வீட்ல எல்லாம் மேல ஒரு சோலார் பிவி பேனல்ஸ் அட்டாச் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஒரு சோலார் பிவி பேனல்ஸ் அட்டாச் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கு கவர்மெண்ட் எந்த அளவுக்கு இன்சென்டிவ் கொடுக்குறாங்கிறது இங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்ப 1 கிலோவாட்டுக்கு ஒரு சோலார் பிவி பேனல்ஸ் நீங்க அட்டாச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 30,000 rupees இன்சென்டிவா கொடுத்துருவாங்க. ஓகேவா? 2 கிலோவாட் சோலார் பேனல்ஸ் அப்படின்னா 60,000. 3 கிலோவாட்னா 78,000 ரூபாய். இந்த இன்சென்டிவ் தொகை எல்லாமே யார் பெனிஃபிஷியரியோ, இப்ப நான் அப்ளை பண்ணி எனக்கு கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், என் அக்கௌண்ட்டுக்கு டைரக்டா டிரான்ஸ்ஃபர் ஆயிரும். நான் போய் ஆபீசர்ட்ட வந்து ஐயா இந்த மாதிரி எனக்கு கொடுங்க அப்படின்னு நின்றுக்க தேவையில்லை. அவன்கிட்ட போய் நின்னாதான் எனக்கு லஞ்சம் வேணும், எனக்கு 78,000 அதுல எனக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடு, மீதி 68,000 நான் சாங்ஷன் பண்ணி விடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கு தான் டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர். நேரா நம்ம அக்கௌண்ட்டுக்கே இந்த 30,000 வந்து விழுந்துரும். நம்ம எந்த ஆபீசரையும் போய் கெஞ்சிட்டு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகேவா? அப்படிப்பட்ட ஸ்கீம் தான் இந்த சூரியகர் முக்த் பிஜிலி ஸ்கீம். ஓகேவா? இதுல என்ன பண்றாங்க, இந்த ஸ்கீம்ல வேற என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது ஆக்சுவலி நான் சொன்ன மாதிரி 2024 பட்ஜெட்ல ஆக்சுவலி லான்ச் பண்ணப்பட்ட ஸ்கீம். இதுல ஒவ்வொருத்தவங்களும் சோலார் பிவி பேனல்ஸ்க்கு அப்ளை பண்ணும். எனக்கு 1 கிலோவாட்டுக்கான சோலார் பிவி பேனல்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி போய் ஒவ்வொருத்தவங்களும் அப்ளை பண்ணுவாங்களாமா. ஓகேவா? அப்ளை பண்ணி உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா இந்த மானிய தொகையும் கொடுத்துருவாங்க. அது இல்லாம
எந்த வீடு அப்ளை பண்றாங்களோ அந்த வீடு இவி கனெக்ஷனுக்கு 300 யூனிட்ஸ் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டியும் கொடுக்குறாங்க. 300 யூனிட் அளவுக்கு ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டியும் கொடுக்குறாங்க. ஓகேவா? இதுதான் இந்த சூரியகர் முஃப்ட் பிஜ்லி சிஸ்டம். இது என்னன்னா, இந்த இபியில இருக்கிற இதை குறைக்கிறதுக்கு, கோலோட செலவினத்தை குறைக்கிறதுக்கு, சோலார் ரீயூசபிள் எனர்ஜியை ப்ரொமோட் பண்றதுக்காக லான்ச் பண்ணப்பட்ட ஸ்கீம் தான் இந்த சூரியகர் முஃப்ட் பிஜ்லி ஸ்கீம். ஓகேவா? புரிஞ்சுதா? இப்ப எனக்கு இது தேவைப்படுது அப்படின்னா நான் நேரா போய் அப்ளை பண்றேன். எந்த கிலோவாட்டுக்கு அப்ளை பண்றதோ அதுக்கு தகுந்த மானியமும் கிடைச்சிரும். அது இல்லாம என் வீட்டுக்கு வந்து சோலார் பவர் பேனல்ஸையும் வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க. அப்படி இன்ஸ்டால் பண்ணி கொடுக்கறதுல மானியம் மட்டும் கிடைக்காம எனக்கு 300 யூனிட் ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டியும் கொடுத்துட்றாங்க. ஓகேவா? இதுதான் இந்த ஸ்கீமோட அடிப்படை. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இத என்னைக்கு அப்ளிகேஷன் ஓபன் பண்ணாங்களோ அன்னையில இருந்து 35,000 பேர்த்துக்கு மேல இந்த ஸ்கீம்ல எங்களையும் சேர்த்துக்கோங்க அப்படின்ட்டு அப்ளை பண்ணியிருக்காங்க. ஓகேவா? தமிழ்நாட்டுல மட்டும் இதுவரை சுமார் 30 அதிகமான விண்ணூர் தமிழ்நாடு விண்ணூர். புரிஞ்சா? 35,300 பேர் தமிழ்நாட்டுல இருந்து மட்டும் இந்த ஸ்கீம்ல இணைக்கிறதுக்காக போய் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, 30,000, 60,000, 78,000ங்கிறது ஒரு நல்ல சப்சிடி. ரெண்டாவது, டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர். உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கே டைரக்டா அந்த காசு வந்து விழுந்துரும். நீங்க போய் ஆஃபீஸர்ட்டு கெஞ்சிட்டு இருக்கணும், ஒரு லைன்ல நிக்கணுங்கிற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஓகேவா? இது இல்லாம 300 யூனிட் ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டியும் கிடைக்குது. இதை தாண்டி செலவாக்குற எலக்ட்ரிசிட்டி இந்த சோலார் பவர் பேனல்ஸ் ஜென்ரேட் பண்ணியும் கொடுத்துரும். ஓகேவா? மொத்தத்துல உங்களோட வீட்டோட எலக்ட்ரிசிட்டி செலவை கம்ப்ளீட்டா இது வெல் அவுட் பண்றதுக்காக தான் இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணியிருக்காங்க. புரியுதுங்களா? ஓகே. அடுத்து இது சும்மா ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க பார்த்தா போதும். இப்ப என்னைக்குமே இந்தியன் நேவி இருக்காங்க பாத்தீங்களா? இந்தியன் நேவி ஒரு பாலிசி வச்சிருக்கிறோம். என்னன்னா, ஏதோ ஒரு நாட்டோட கப்பலை பைரேட்ஸ் எல்லாம் கொள்ளையர்கள்லாம் சேர்ந்து அந்த நாட்டோட கப்பலை புடிச்சு வச்சிருந்தாங்கன்னு வைங்களேன், இந்தியன் நேவி போய் அந்த நாட்டோட கப்பலுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இது இந்தியா காலங்காலமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஃபாரின் பாலிசி. புரியுதா? ஏதோ ஒரு நாடு, எந்த நாடா வேணாலும் இருக்கலாம், அந்த நாடு கடல் கொள்ளையர்கள்ட்ட மாட்டிக்கிட்டாங்கன்னா அந்த கடல் கொள்ளையர்கள்ட்ட இருந்து நம்ம போய் அந்த நாட்டை காப்பாத்திட்டு வருவோம். ஓகேவா? அந்த மாதிரி இப்ப பக்கத்துக்கு நம்ம ஒரு நாட்டோட ஃபிஷிங் வெசலை காப்பாத்திருக்கோம். ஈரானோட அல் கம்பார் அப்படின்ற ஃபிஷிங் வெசல் சொமாலியாவை சேர்ந்த சில பைரேட்ஸ் கிட்ட மாட்டிடுறாங்க. ஓகேவா? சொமாலியாவை சேர்ந்த சில பைரேட்ஸ் குரூப் கிட்ட மாட்டிடுறாங்க. அவங்க கிட்ட இருந்து இந்தியன் நேவி ஷிப்பான சுமேதான் த்ரிஷூல் அப்படின்ற 2 ஷிப்பு சேர்ந்து இந்த ஈரானியன் அல் கம்பர் கப்பல்களை காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்கோம். ஓகேவா? இந்த சொமாலியா நாட்டு கடல் கொள்ளையர்கள்ட்ட இருந்து இவங்க இந்த ஈரான் நாட்டு அல்கம்பருங்கிற ஷிப்பை நம்ம காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்கிறோம். ஓகேவா? அதுதான் இந்த நியூஸ். எந்த ஷிப்பு போய் காப்பாத்திட்டு வந்துச்சு? சுமேதா அண்ட் த்ரிஷூல். ஓகேவா? அல்கம்பருங்கிற ஈரானியன் பிஷிங் வெசலை காப்பாத்திட்டு வந்திருக்கோம். யாருக்கு எதிரா? இந்த சொமாலியா கடல் கொள்ளையர்களுக்கு கேப்சர் பண்ணி வச்சிருந்த அல்கம்பர் அப்படின்ற ஈரானியன் பிஷிங் வெசல் இருந்து நம்ம காப்பாத்திட்டு வரோம். சுமேதா த்ரிஷூல். அதை ஞாபகம் வச்சுக்கணும் நல்லா. சரியா? சரி, இதுக்கப்புறம் கொஸ்டின் செஷனுக்கு போகலாம். ஆக்சுவலி கரண்ட் அஃபேர்ஸ் இவ்வளவு தான் இன்னைக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, நான் பிசிக்கல் டெபிசிட்டோட ஃபார்முலாவும் சொல்லிட்டேன், பிரைமரி டெபிசிட்டோட ஃபார்முலாவும் சொல்லிட்டேன். பிசிக்கல் டெபிசிட்ங்கிறது நம்ம எவ்வளவு தொகை இன்னும் நம்ம கடனா வாங்க வேண்டியது இருக்குது, அது கூட சேர்த்து அந்த வாங்குற தொகைக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கட்ட வேண்டியது இருக்குது, இது ரெண்டத்தோட கூட்டு தொகை தான் உங்களோட பிசிக்கல் டெபிசிட். ஓகேவா? பிரைமரி டெபிசிட் எதை பத்தி பேசுனா, நம்ம எவ்வளவு தொகை நம்ம வாங்க வேண்டியது இருக்குது அதை பத்தி மட்டும் பேசுறது பிரைமரி டெபிசிட். இதுலயே உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கும் எது ஹையர் அப்படின்ட்டு. இருந்தாலும் நீங்க கமெண்ட்ல வந்து எது பெருசு அப்படின்ற மாதிரி சொல்லுங்க. பிசிக்கல் டெபிசிட் அதிகமா இருக்குமா இல்ல பிரைமரி டெபிசிட்டோட வேல்யூ அதிகமா இருக்குமான்ட்டு நீங்களே சொல்லுங்க. ஓகேவா? அதே மாதிரி எலக்டோரல் பாண்ட் இருக்குது பாத்தீங்களா? எலக்டோரல் மினிமமா இவ்வளோ எலக்டோரல் பாண்ட் தான் வாங்கியிருக்க முடியும். ஓகே, ஒரு எலக்டோரல் பாண்ட் ஓட ஹையஸ்ட் வேல்யூ என்ன, லோயஸ்ட் வேல்யூ என்ன? மினிமம் ₹1 கொடுத்துதான் எலக்ட்ரல் பாண்டே வாங்க முடியும். அந்த மினிமம் தொகை என்ன அப்படின்றது அந்த செகண்ட் கொஸ்டின். ஓகேவா? மூணாவது என்ன அப்படின்னா, நான் இப்ப சொன்ன பாத்தீங்களா, PM சூரியகர் முஃப்த் பிஜ்லி யோஜனா அப்படின்ட்டு. இதுல வந்து ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி கிடைக்கிறது மட்டும் இல்லாம வேற என்ன பெனிஃபிட் கிடைக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? நான் இன்னொரு பெனிஃபிட் கிடைக்குதுன்னு சொல்லியிருக்கிறேன். அது என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல ஆன்சரா விடுங்க. ஓகேவா? லெட்ஸ் மீட் இன் அனதர் செஷன். நாளைக்கு கரண்ட் அஃபேர்ஸோட நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ அண்ட் பாய்.